எங்களை மன்னிச்சிருங்க. மற்றவங்களை தாழ்மையை நினைச்சுங்களை மன்னிங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்க. நீ கழுவு பரிசுத்தமாக்குற கர்த்தர் அல்லவா. எங்களை கழுவு ஆண்டவரே, எங்களை கழுவுங்கப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஒரு தேவ மனிதன் கொடுத்தாங்க, தனியா உட்கார்ந்து நம்ம ஜெபித்து கொண்டிருந்தான். அவன் ஊழியத்தில் வல்லமை உள்ள வரங்கள் எதுவுமே செயல்படல. ஒரு நாள் அழுது கொண்டிருந்த, ஆண்டவரே எனக்காக நீங்க பட்ட பாடல் காமிங்க, எனக்காக நொறுக்கப்பட்டதை காமின்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தான். திடீர்னு ஆண்டவர் அவருடைய சமூகத்துல ஆவிக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாரு. கொல்கத்தா மலைக்கு போகும்போது அந்த கொல்கத்தா மலையில கல்வாரி சிலுவையில இயேசு தன் சிலுவை எடுத்து கொண்டு நடப்பதை பார்த்து அழுதான். அங்க போர் சிவர் அடிக்கல, அந்த ஊழி தான் அடிக்கிறத அவன் பார்த்து அழுதான். ஆண்டவரே என் பாவம் தான்ப்பா, நான் தான் உங்களுடைய தாடி போய் எப்படிங்க ஆண்டவரே, நான் தான் முகத்தை துப்பின் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை ஆண்டவரை நம்மளை காயப்படுத்தினேன்னு சொல்லி அவர் விழுந்து விழுந்து அழுதாரு. அதுக்கப்புறம் அவர் ஊழியுமே மாறி போச்சு, அவர் வாழ்வே மாறி போச்சு. இவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் நிமித்தம் நீர் பாடுபட்டி நான் நிற்க வேண்டிய இடத்துல நீங்க நின்னீங்க. ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன கழுவுங்க. அவனோட கேளுங்க. சிந்தையில் செய்த பாவங்கள், முறுமுறுப்புகள், கோபங்கள், பழிக்கு பழி வாங்கினது அன்றுவரே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. பொறாமைகளை மன்னியும் அன்றுவரே. மற்றவரை குற்றப்படுத்தின பாவங்களை மன்னிச்சிருங்க. மற்றவருடைய விளைவுகளை குறித்து பேசுறத மன்னிச்சிருங்க. மற்றவருடைய அவிசுவாசங்களை மன்னிச்சிருங்க. மற்றவருடைய அவிசுவாசங்களை இப்படி அவிசுவாசமா இருக்கா அவங்களை சேர்த்து கொள்ளாம அவங்களை அற்பமா நினைச்சு பாவத்தை மன்னி என்னுடைய ஊழியங்களில் உண்மையில்லாத செய்த பாவத்தை மன்னிச்சிருங்க. அந்த வேலையில் உண்மையில்லாத பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. வேலையில சாக்கரை இல்லாம நடந்து கொண்ட பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை பார்த்து ஏன் ஆண்டவரை கேட்ட பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. ஏன் ஆண்டவரை வாழ்க்கையில் அனுபவிச்சுங்க கேட்டு முறுமுறுத்த பாவத்தை மன்னிச்சிருங்க. கோவிலின் பிள்ளைகள் முறுமுறுத்தது போல முறுமுறுத்த அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. அந்த ஒரு நாளைக்கு 24 நேரம் கொடுத்து ஒரு 2.5 நேரம் கொடுக்கலையே, கொடுக்கலையே, செவிக்கலையே, அந்த ஒரு திறப்பு நிற்கலையே, கையில் வடிக்கலையே. ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருக்கப்பா. அதிகமா ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்க, அறிவை கொடுத்திருக்கிறீங்க, சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதுக்கு நன்றி இல்லாம போயிட்டோம். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அந்த ஒரே பாட்டு பாடணும். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை முறுமுறுப்புகளை மன்னிச்சிருங்க, குறைசல்களை மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் கொடுங்க. இதெல்லாம் தேவ சபைக்கு உங்களுக்கும் நடுவில் நின்று கொண்டிருக்கிறதோ ஏசாயா 59 சொல்லுது, நச்சுக்கூடாதபடி கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி காது மந்தமாகவில்லை. உங்கள் பாவமே சோறு போல சொல்லுது. அன்றே எங்கள் பாவம் சோறு போல விடாதபடி நீங்க